முகிலன் அவளை அணைத்தபடியே, அப்பு ஹனிமூனுக்கு எங்க போலாம் சொல்லு என்று கேட்க, அப்பர்ணா உன் இஷ்டம் முகி என்று கூறினாள். சரி, வெண்பா வந்த உடனே நீயும் வெண்பாவும் பாஸ்போர்ட் எடுத்துருங்க, 3 பேரும் சுவிட்சர்லாந்து போயிட்டு வருவோம். வெண்பா நல்லா என்ஜாய் பண்ணுவா என்றான். அப்பர்ணா அவனை ஆச்சரியமாக நிமிர்ந்து பார்த்தாள். என்ன அப்போ அப்படி பாக்குற? ஹனிமூன் ட்ரிப்னு சொல்லிட்டு ஃபேமிலி ட்ரிப்பா இருக்கேன்னு பாக்குறியா? இந்த ட்ரிப்பையே முக்கியமா வெண்பாவுக்காக தான் அரேஞ்ச் பண்றேன். நம்ம 2 பேரும் படிக்கும் போது என்ஜாய் பண்ணதோட சரி, அதனால இந்த ட்ரிப் நமக்கும் ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் என்றான். சரி முகி, நான் நைட் டின்னருக்கு ரெடி பண்றேன் என்று அவனிடம் இருந்து விலகினாள். யூரோப்பு போலாம், என்ன அவசரம், பசிக்கும் போது வெளியில கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் என்று அவளை சோஃபாவில் அமர வைத்து அவள் மடியில் தலை வைத்து படுத்துக்கொண்டு சுவிட்சர்லாந்து செல்வதற்கு எந்த மாதிரி உடையெல்லாம் வாங்க வேண்டும் என்று ஊருக்கு போவதை பற்றியே பேசிக் கொண்டிருந்தான். அடுத்த நாள் முகிலன் ஏற்கனவே நந்தினியிடம் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்ததால் ஆபீஸில் மீட்டிங்கை முடித்துவிட்டு அவளை பார்ப்பதற்காக கிளம்பிக் கொண்டிருந்தான். அவனுடைய செக்ரட்டரி உள்ளே நுழைந்து, சார், நந்தினி மேடம் செக்ரட்டரி கால் பண்ணாங்க, மீட்டிங்க ஈவினிங் 6 o'clock மேல போஸ்ட்போன் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க என்று கேட்க, முகிலன் ஒரு நிமிடம் யோசித்து விட்டு, சரி, எத்தனை மணிக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுங்க என்றான். ஓகே சார் என்று கூறிவிட்டு செக்ரட்டரி சென்றாள். 6 மணி வரை நந்தினியிடமிருந்து எந்த தகவலும் வராததால் முகிலன் வீட்டிற்கு கிளம்பினான். அவன் வீட்டிற்கு வந்து அப்பர்ணாவிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு தன் அறைக்கு குளிக்கச் சென்றான். அவன் குளித்து விட்டு வந்து போனை பார்த்த பொழுது அதில் மிஸ்டு கால் இருப்பதை பார்த்துவிட்டு, ஒருவேளை நந்தினியின் செக்ரட்டரி போன் செய்திருப்பார் என்று அந்த நம்பரை தொடர்பு கொண்டான். ஆனால் நந்தினியே பேசுவாள் என்று அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. மிஸ்டர் முகிலன், நான் நந்தினி பேசுறேன். லாஸ்ட் மினிட்ல மீட்டிங்கை கேன்சல் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க. திடீர்னு ஒரு எமர்ஜென்சி கால், அவாய்ட் பண்ண முடியல, அதான் நானே போன் பண்ணேன் என்றாள். இட்ஸ் ஓகே மேடம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. உங்களால எப்ப முடியும்னு சொல்லுங்க, உங்களை மீட் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் என்று முகிலன் கூறியதும், நான் இப்ப கிளப்ல தான் இருக்கேன், உங்களுக்கு ஓகேனா நம்ம தாராளமா இங்கே மீட் பண்ணலாம் என்றாள். முகிலன் ஒரு வினாடி யோசிப்பதை புரிந்து கொண்ட நந்தினி, ஏன்னா இந்த வீக் ஃபுல்லா நான் கொஞ்சம் பிஸியா இருப்பேன், தப்பா நினைச்சுக்காதீங்க முகிலன் என்றாள். நிரஞ்சன் பிரச்சனையை திருமணத்திற்கு முன்பே முடித்து விட வேண்டும் என்று எண்ணி இருந்ததால் முகிலன், ஓகே மேடம், நோ ப்ராப்ளம், நான் 1 hourல வந்துடுறேன், மீட் பண்ணலாம் என்று கிளப்பின் அட்ரஸை கேட்டுவிட்டு போனை வைத்தான். அவசரமாக வார்ட்ரோபில் உடையை தேடியவன் அவன் தேடிய உடை கிடைக்காததால், அப்பு அப்பு என்று அப்பர்ணாவை அழைத்தான். அவளிடம் இருந்து பதில் வராததால் கதவை திறந்து கொண்டு அவளை அழைத்தபடியே சமையல் அறையை நோக்கி ஓடினான். இவன் சத்தம் கேட்டு அப்பர்ணா திரும்பினாள். குளித்துவிட்டு தண்ணீர் சொட்ட சொட்ட இடுப்பில் துண்டை கட்டி கொண்டு அவன் தலை தெறிக்க ஓடி வருவதை பார்த்த அப்பர்ணா ஒன்றும் புரியாமல் விழித்தாள். என்ன முகி, ஏன் இப்படி வந்து நிக்கிற என்று தயக்கத்தோடு கேட்க, முகிலன் அவளை வேகமாக நெருங்கினான். என்ன முகி பண்ற என்று பதற்றத்தோடு அப்பர்ணா ஒரு அடி பின்னோக்கி சென்றாள். வா பூ, நான் கிளப்புக்கு போறேன். பிளாக் ஜீனோ ஹாஃப் ஒயிட் ஃபுல்லன் டிஷர்ட் இருக்குல்ல, அதை எடுத்துக்கொடு. வார்ட்ரோப்ல தேடி பார்த்தேன், இல்ல என்று கூறியபடியே அவளை தரத்தரவென தன் அறைக்கு இழுத்து சென்றான். அப்பர்ணா ஒன்றும் புரியாமல் அவன் இழுத்த இழுப்புக்கு ஓடினாள். குடிக்கத்தானே போற, அதுக்கு எதுக்கு தலைதறிக்க ஓடுற, ஏதோ ஒரு டிரெஸ் போட்டுட்டு போக வேண்டியதானே என்று கோபமாக கூறினாள். இல்ல பூ, ஒரு முக்கியமானவங்களை பார்க்க போறேன் என்று முகிலன் கூற, அப்பர்ணா அவன் கேட்ட உடையை தேடி அவன் கையில் திணித்து விட்டு, இந்தா இததானே தேடின என்று கூறிவிட்டு அவனை முறைத்துக் கொண்டே நின்றாள். அதை வாங்கிய முகிலன் அவள் அறையை விட்டு சென்ற பின் மாற்றிக்கொள்ளலாம் என்று சிறிது வினாடி காத்திருந்தான். ஆனால் அவள் கோபமாக எதையோ யோசித்துக் கொண்டிருப்பதை பார்த்து அப்பு என்று அழைக்க, அப்பர்ணா என்ன என்று கோபமாக கேட்டாள். இல்ல, நான் ட்ரெஸ் மாத்தணும், உனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா சொல்லு என்று அவன் முடிப்பதற்குள் அவனை முறைத்து விட்டு அறையை விட்டு வெளியே சென்றாள். அப்பர்ணா எதற்காக கோபமாக இருக்கிறாள் என்று அவனுக்கு நன்றாக தெரியும். அவளிடம் வந்து பேசிக் கொள்ளலாம் என்று அவசரமாக உடையை மாற்றிக்கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தான். அந்த உடை உண்மையிலேயே அவனுக்கு பொருத்தமாக இருந்தது. அவனுடைய உயரத்தையும் கட்டுமஸ்தான உடலையும் எடுப்பாக காட்டியது. அவள் வாசல் வரை பின்தொடர்வதை பார்த்து முகிலன் அவள் பக்கம் திரும்பி, அப்பு எனக்காக வெயிட் பண்ணாத, நீ சாப்பிட்டு தூங்கு என்று கூறிவிட்டு காரை எடுத்தான். நந்தினி ஏற்கனவே சொன்னது போல் அவனுக்காக அங்கு காத்திருந்தாள். இவனை பார்த்ததும் கையசைத்தபடியே சிரித்தாள். முகிலன் அவள் எதிரே போய் நின்றதும் ஒரு வினாடி அவனை கண்ணிமைக்காமல் பார்த்தவள், உட்காருங்க மிஸ்டர் முகிலன் என்று தன் எதிரே இருந்த இருக்கையை காட்டினாள். நந்தினிக்கு தன்னை அழகாக காட்டிக்கொள்வதை விட கவர்ச்சியாக காட்டிக்கொள்வதில் ஆர்வம் அதிகம் என்று அவளை பார்த்தவுடன் புரிந்து கொண்டான். என்ன சாப்பிடுறீங்க என்று கேட்டபடியே தன் கையில் வைத்திருந்த மதுவை வருக, சாரி, நான் ட்ரிங்க்ஸ் பண்றதில்ல என்று அவன் கூறியதும் நந்தினி சிரித்துக் கொண்டே, ஏன் மேரேஜ் பிக்ஸ் ஆயிடுச்சா என்றாள்.
இல்ல ஃபிட்னஸ்க்காக குவிட் பண்ணிட்டேன் என்றான். ஏற்கனவே ஃபிட்டா தானே இருக்கீங்க, இதுக்கே உங்க பின்னாடி நீ நானும் போட்டி போட்டுட்டு வருவாங்களே என்று நந்தினி சிரித்தாள். உடனே முகிலன் பேச்சை மாற்றுவதற்காக சிறிது நேரம் பிசினஸ் விஷயமாக பேசிவிட்டு நிரஞ்சனை பற்றி நைசாக பேச்சை ஆரம்பித்தான். உங்க ஹஸ்பண்ட் நிரஞ்சன் என்னோட ஃப்ரெண்டு தான் என்று முகிலன் கூறியதும் நந்தினி, ஓ அப்படியா, எப்படி பழக்கம் என்று அவள் கேட்டவுடன், என் ஃப்ரெண்டு மூலமா தான் அவர் தெரியும். அவர் ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருந்ததுல இருந்தே அவரையும் அவர் ஒய்ஃபையும் நல்லா தெரியும். சாரி, ஐ மீன் அவர் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப என்றான். ஏற்கனவே நந்தினி அளவுக்கு மீறி குடித்திருந்ததால் அவன் பேசியதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அவனுக்கு பதிலளித்தாள். ஓ அப்பர்ணாவா என்று அவள் சத்தம் போட்டு சிரிக்க, அந்த சிரிப்பில் அவள் அப்பர்ணா மீது வைத்திருக்கும் வெறுப்பும் கோபமும் நன்றாக தெரிந்தது. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு முகிலன், உங்களை பேர் சொல்லி கூப்பிடலாமா? நீங்களும் என்ன நந்தினி பேர் சொல்லியே கூப்பிடுங்க என்று போதையில் நந்தினி கூறியவுடன் முகிலன் அதற்கு எதுவும் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தான். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாமா என்று கூறிவிட்டு தள்ளாடியபடியே நந்தினி எழுந்தாள். முகிலன் உடனே ஓகே மேடம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல என்று சொல்ல, இப்பதானே சொன்னேன் என்ன மேடம்னு சொல்லாதீங்கன்னு, நந்தினின்னு பேர் சொல்லி கூப்பிடுங்க என்றாள். முகிலனும் சரிங்க நந்தினி என்றான். இருவரும் பேசிக்கொண்டே கிளப்பை விட்டு வெளியே வர அவள் தள்ளாடியபடியே டிரைவர் சீட்டில் அமர்வதை பார்த்து முகிலன், டிரைவர் வரலையா? இந்த கண்டிஷன்ல நீங்க வண்டி ஓட்டுறது ரிஸ்க், நான் டிரைவர் அரேஞ்ச் பண்றேன், வெயிட் பண்ணுங்க என்று கூறிவிட்டு டிரைவர் யாராவது கிடைப்பார்களா என்று பார்த்தான். ஆனால் மணி 12 தாண்டியதால் ஒருவரும் கிடைக்கவில்லை. அதனால் வேறு வழி இல்லாமல் முகிலன், நந்தினி நீங்க நாளைக்கு வந்து காரை எடுத்துக்கோங்க, இப்ப என் கூட வாங்க, நானே உங்களை டிராப் பண்றேன் என்றவன் கூறியதும் நந்தினி தள்ளாடியபடியே காரை விட்டு இறங்கியவள் அப்படியே மயங்கி அவன் மேல் சாய்ந்தாள். அவன் அவளை தாங்கி பிடித்தபடியே அழைத்துச் சென்று தன் காரில் அமர வைத்தான். முகிலனுக்கு நிரஞ்சனை பற்றி இவளிடம் எதுவும் பேச முடியவில்லையே என்று யோசித்தபடியே வண்டியை கிளப்பினான். ஆனால் நந்தினி நிரஞ்சனை பற்றி பேசாமல் அப்பர்ணாவை பற்றி உளறிக்கொண்டே வந்தாள். உங்களுக்கும் அப்பர்ணாவை பிடிக்குமா முகிலன் என்று அவள் கேட்ட கேள்விக்கு அர்த்தம் புரியாமல், முகிலன் நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல என்று கேட்க, இல்ல காலேஜ்ல படிக்கும்போது என்னமோ உலகத்திலேயே அவதான் அழகி மாதிரி எல்லா ஆம்பளைங்களும் அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பானுங்க, இந்த நிரஞ்சனும் அப்படித்தான் அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தான். ஃபர்ஸ்ட் எல்லாம் நிரஞ்சனை நான் எவ்வளவு சின்சியரா லவ் பண்ண தெரியுமா, ஆனா அவன் என்ன மதிக்காம அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு பாருங்க என் காலடியே கெதின்னு விழுந்து கிடக்குறான். அப்பறனா இருக்கிற இடம் தெரியாம போயிட்டா. அவளுக்கு எப்போதும் தான் அழகா இருக்கோங்கிற திமிரு. அதனாலதான் நான் நிரஞ்சனை லவ் பண்றேன்னு தெரிஞ்சும் ஒதுங்காம அவனையே புடிச்சுக்கிட்டு இருந்தா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ நானே எல்லாம் போட்டி போட்டுட்டு அலைவானுங்க. எந்த அழகுக்காக அவளை கல்யாணம் பண்ணணும்னு அவ பின்னாடி சுத்தினானுங்களோ அந்த அழகையே சதிச்சுட்டேன். அதுவும் நிரஞ்சனை வச்சே. ஒரேடியா செஞ்சா அதோட வலி தெரியாதுன்னு இத்தனை வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா அவ அழக சரிச்சேன். நிரஞ்சன் கிட்ட சொல்லியிருந்தேன், எங்க வேணாலும் அடிச்சுக்கோ, அவ முகத்தை மட்டும் தழும்பு இல்லாம பாத்துக்கோன்னு. அப்பதான் அவ முகத்தை பார்த்து அவ பின்னாடி வருவானுங்க. ஆனா அவளாலதான் யாரையும் ஏத்துக்க முடியாது. நமக்கு ஒண்ணு கிடைக்கவே கிடைக்காதுங்கிறதுக்கும் கிடைக்கும் ஆனா அதை அனுபவிக்க முடியாதுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதுதான் நான் அவளுக்கு பண்ணது. அவ உடம்பு மட்டும் இல்லாம முகத்திலையும் தழும்பு போட்டிருந்தா அவளை யாரும் சீண்ட கூட மாட்டாங்க. அவளும் இதுக்கு மேல நமக்கு லைஃப் இல்லன்னு நிம்மதியா இருந்துருவா. அவளுக்கு அந்த நிம்மதியை கொடுத்துட கூடாதுன்னு தான் அவ உடம்பு மட்டும் சதைச்சேன் என்று சொல்லிவிட்டு சிரித்தாள். ஆனா முகிலன் என்னமோ தெரியல, இப்ப அவ உயிரோட இருக்காளா இல்லையான்னு கூட தெரியாது. ஆனாலும் அவ மேல இருக்கிற கோபம் தீரல. நீங்க அப்படி யார் மேலேயும் கோவப்பட்டிருக்கீங்களா என்று கேட்டதற்கு முகிலன் பதில் சொல்லாமல் வண்டியை ஓட்டினான். அவள் வீடு வந்ததும் காரை நிறுத்திவிட்டு அவள் பக்கம் சென்று கார் கதவை திறந்து விட்டான். காரில் இருந்து தள்ளாடியபடியே இறங்கியவள் முகிலனின் மார்பில் சாய்ந்தபடி, வாங்க முகிலன், உள்ள வந்துட்டு போங்க என்று அவனை அழைக்க, முகிலன் அவளை விலக்கியபடி, இல்ல நந்தினி, லேட் நைட் ஆயிடுச்சு என்று அவளை அழைத்துச் சென்று கேட்டுக்குள் விட்டு அங்கிருந்து கிளம்பினான். வீட்டிற்கு வரும் வரை நந்தினி பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவன் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. என்ன பெண் இவள், இன்னொரு பெண்ணின் வாழ்க்கையை இப்படி சீரழித்திருக்கிறாளே. நிரஞ்சனை அடைந்தது தவறில்லை, ஆனால் அப்பர்ணாவின் வாழ்க்கையை அழித்தது மட்டுமில்லாமல் அவளை மனதளவிலும் உடல் அளவிலும் எவ்வளவு கொடுமைப்படுத்தியிருக்கிறாள். இந்த முட்டாள் நிரஞ்சனும் கீ கொடுத்த பொம்மை போல் ஆடியிருக்கிறானே, மடையன். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நிரஞ்சன் அப்பர்ணாவை பார்த்ததை நந்தினியிடம் சொல்லாமல் மறைத்திருக்கிறான். ஆனால் எதற்காக என்று தான் புரியவில்லை. நந்தினியிடம் பேச்சு கொடுத்தால் அதற்கான பதில் கிடைக்கும் என்று யோசித்தபடியே வீடு வந்து சேர்ந்தான். அவன் வீட்டிற்குள் நுழைந்ததும் ஹாலில் அப்பர்ணா அமர்ந்திருப்பதை பார்த்து முகிலன் ஆச்சரியத்துடன், என்ன பூ, இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க, போய் தூங்கு என்று கூறிவிட்டு தன் அறைக்கு சென்று உடையை மாற்றிவிட்டு தண்ணீர் எடுப்பதற்காக வெளியே வந்தான். அப்பர்ணா அப்பொழுதும் அசையாமல் அப்படியே அமர்ந்திருந்தாள்.
தண்ணீரை குடித்துவிட்டு அவள் பக்கத்தில் வந்து அமர்ந்தவன், என்ன பூ, என்னாச்சு, ஏன் உம்முன்னு இருக்க என்று அவளை கொஞ்சலாக கேட்க, அபர்ணா அவனை நெருங்கி முகர்ந்து பார்த்தாள். இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்திருக்க என்று அவள் கேட்டவுடன் தான், ஓ அதுக்காக தான் தூங்காம உட்கார்ந்திருக்கியா? நான் கூட என்னமோன்னு பயந்து போயிட்டேன். இன்னைக்கு நான் குடிக்கல பூ. சாதாரணமா நான் லைட்டா தான் ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் ஏதோ டென்ஷன்ல கொஞ்சம் ஜாஸ்தியா குடிச்சேன். இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டேன் என்றான். அவள் அப்பொழுதும் அவனை சந்தேகமாக பார்த்தாள். ஆமா, யார பார்க்க போன? இந்த ட்ரெஸ் தான் போடுவேன் அடம்புடிச்சு போட்டுட்டு போனியே, அப்படி யார பார்க்க போன என்று அவள் முறைத்துக் கொண்டே கேட்க முகிலனுக்கு சிரிப்பு வந்தது. என்ன பூ, என்ன சந்தேகப்படுறியா என்று அவன் கேட்க, அபர்ணா நான் ஒன்னும் சந்தேகப்படலையே என்று முகத்தை திருப்பிக் கொண்டு கூறினாள். அப்பு, ஆம்பளைங்க அலையிறது 3 விஷயத்துக்கு தான், பணம், குடி, பொண்ணு. அதே இந்த 3 விஷயத்துக்கு தான் பொம்பளைங்களும் ஆம்பளைங்க கிட்ட சண்டை போடுவாங்க. நான் குடிக்கலன்னு சொல்லிட்டேன். நமக்கு இப்ப பணத்துக்கு சண்டை போட வேண்டிய அவசியமும் இல்ல. அடுத்து இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், பொண்ணு. நான் ஏதாவது பொண்ணை பார்க்க போனேன்னு உனக்கு சந்தேகம். உனக்கு அந்த சந்தேகமே வேணாம், நிஜமா பொண்ணதான் பார்க்க போனேன் என்று அவன் கூறியதும் அபர்ணாவின் கண்கள் பெரிதாக விரிந்தது. ஆனா நீ நினைக்கிற மாதிரி எண்ணத்துல இல்ல, வேற ஒரு விஷயமா பார்க்க போனேன், யாரு என்னன்னு மட்டும் கேட்காத என்று அவன் கூறியதும் அபர்ணா உடனே, நந்தினி எதன பார்க்க போன என்றாள். அதை கேட்ட முகிலன் அதிர்ந்து போய் அவளை பார்த்தான். நான் அவளதான் பார்க்க போனேன்னு உனக்கு எப்படி தெரியும் என்று அவன் கேட்க, நீ நந்தினி பத்தி என்கிட்ட கேட்டப்பவே தெரியும் நீ அவளை பார்க்க போவேன்னு. முகி, நீ நெருப்போட விளையாடுற. நீ நினைக்கிற மாதிரி அவ சாதாரண ஆள் கிடையாது. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட 10 வருஷம் எனக்கு சந்தேகமே வராத அளவுக்கு நிரஞ்சனை அவ கைக்குள்ள போட்டுக்கிட்டு என் வாழ்க்கைய அழிச்சா. அவளுக்கு இருக்கிற வசதிக்கு அவன் நினைச்சிருந்தானா நிரஞ்சனோட பிசினஸ் லாஸ்ல போனப்ப கூட அவனுக்கு பணம் கொடுத்திருக்கலாம். அப்படியாவது எனக்கு சந்தேகம் வந்திருக்கும். ஆனா எனக்கு சந்தேகமே வரக்கூடாதுன்னு தான் அவன் நிரஞ்சனுக்கு பணம் கொடுக்காம அவனை ஊர் முழுக்க கடன் வாங்க வச்சா. அவ கூட பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நிரஞ்சன் முழு நேர குடிகாரனா மாறினான். முதல்ல என்கிட்ட இருந்த பணம் போச்சு, அப்புறம் என்னோட நகையெல்லாம் போச்சு. கடைசியில நான் வீட்டை விக்கிற வரைக்கும் பொறுமையா காத்திருந்தா. அதனாலதான் சொல்ற முகி, அவளை நம்பி நீ அவ கூட பழக முடியாதுன்னு. அவ என்ன நினைக்கிறான்னு உன்னால புரிஞ்சுக்கவே முடியாது. கூட இருந்து குழிப்பறிக்கிறதுல அவளை மிஞ்சறதுக்கு ஆளே இல்ல. அவகிட்ட எதுக்கும் ஜாக்கிரதையா இரு. அவளை நம்பி எதுவும் செய்யாத. முக்கியமா நீ என்ன நினைக்கிறேன்னு அவளுக்கு எப்போதுமே தெரியக்கூடாது என்று பயத்துடன் கூறி முடித்தாள். பயப்படாத பூ, நான் பாத்துக்கிறேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த பிரச்சனையை முடிக்கணும் தான் பாக்குறேன். இத்தனை நாள் நிரஞ்சன் மட்டும்தான் பிரச்சனை நினைச்சேன். ஆனா நந்தினிய பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நிரஞ்சனை விட பெரிய பிரச்சனை நந்தினி தான்னு. இந்த பிரச்சனை எல்லாம் வேணாம்னா நம்ம ஊரை விட்டு போயிடணும், இல்லனா அவளுக்கு பயந்துதான் வாழணும். இது ரெண்டுமே நம்மளால முடியாது. அவங்க 2 பேருக்கும் பயந்து வாழ்நாள் பூரா நீ மறைஞ்செல்லாம் வாழ முடியாது. அவளை விட எந்த விதத்திலையும் நம்ம அறிவுல குறைஞ்சவங்க இல்ல. என்ன அவளை மாதிரி கீழ்த்தரமா யோசிக்க முடியாது. அது ஒண்ணுதான் பிரச்சனை. நம்மள காப்பாத்திக்கணும்னா அவ எப்படியெல்லாம் யோசிப்பான்னு முன்கூட்டியே நம்மளும் யோசிக்கணும். ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்போ, நாளைக்கே என்னை நீ அவ கூட பாக்கலாம். அது மோசமான சூழ்நிலையா கூட இருக்கலாம். தயவு செஞ்சு என் மேல சந்தேகம் மட்டும் படாத. அப்படி ஏதாவது இருந்தா என்கிட்ட வெளிப்படையா கேட்டுடு, மனசுல வச்சு குழப்பிக்காத, புரிஞ்சுதா என்று 2 கைகளால் அவள் கண்ணங்களை பிடித்து கூறினான். ஆமா, நீ பிரச்சனைய தீக்க போனியா இல்ல பிரச்சனைய வாங்க போனியா? அவளை பாக்குறதுக்கு இப்படி அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும்னு அவசியம் இல்லையே என்று கேட்க முகிலன் சிரித்துக்கொண்டே, என்ன பூ, அவளை பார்த்து பொறாமப்படுறியா என்றான். நான் எதுக்கு பொறாமப்படணும்? என்னைக்காவது என்ன பாக்குறதுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும் தோணிருக்கா என்று முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டாள். அப்போ நான் எந்த முக்கியமான விஷயத்துக்கு போனாலும் இந்த ட்ரெஸ் தான் போட்டுட்டு போவேன். இந்த ட்ரெஸ் எனக்கு ஒரு சென்டிமெண்ட். இந்த ட்ரெஸ் எங்க அப்பா எனக்கு கடைசியா வாங்கி கொடுத்தது. இந்த ட்ரெஸ்ஸ போடும்போது நான் போற காரியம் சக்சஸ் ஆகும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அதுவும் இல்லாம இந்த ட்ரெஸ் எப்போதும் எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கும். நந்தினிய ஃபேஸ் பண்ணும்போது அவளுக்கு எந்த விதத்திலயும் நான் குறைஞ்சவ இல்லைன்னு காட்டணும்னு நினைச்சேன். இந்த ட்ரெஸ் அவளுக்காக போடல, எனக்காக போட்டேன், வேற ஒண்ணும் இல்ல என்றான். தனக்காக இவன் என்னவெல்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது என்று அபர்ணா யோசித்தபடியே அவனை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். சரியப்பூ, நாளைக்கு ஈவினிங் டெர்மட்டாலஜிஸ்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். 5 o'clockல வந்துருவேன். ரெடியா இரு. டைம் ஆயிடுச்சு, மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காம இப்ப போய் தூங்கு என்று அவளை எழுப்பி அவள் அறைக்குள் அனுப்பினான். முகிலனுக்கு உடல் அசதியாக இருந்தாலும் மனதில் நந்தினியை பற்றிய குழப்பங்கள் அவனை தூங்க விடாமல் செய்தது. அவளை மறுபடியும் பார்ப்பதையே தவிர்க்க வேண்டும் என்று அவனுடைய உள்மனம் சொல்லிக் கொண்டே இருந்தாலும் இன்று அவளிடம் பேசியதிலிருந்து அவள் அபர்ணாவை பற்றி என்ன நினைத்திருக்கிறாள் என்று ஓரளவுக்கு தெரிந்து கொள்ள முடிந்தது. இன்னும் ஒரு முறை அவளிடம் பேசினால் நிரஞ்சனை பற்றி அவள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதை வைத்து அடுத்த அடியை எடுத்து வைக்கலாம். ஆனால்
அபர்ணாவைத்தான் நான் திருமணம் செய்திருக்கிறேன் என்று தெரிந்தால் அதன் பிறகு அபர்ணா மீது உள்ள கோபம் கட்டுக்கடங்காமல் போய்விடும். அதற்கு நானே காரணமாகி விடுவேன். அதனால் இப்போதைக்கு அவளை பார்ப்பதை தவிர்ப்பதே நல்லது. அதே சமயம் நிரஞ்சனை பின்தொடர்வதற்கு ஆட்களை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று யோசித்தபடியே உறங்கி போனான். நந்தினி காலை போதை தெளிந்து எழுந்த பொழுது அவள் பக்கத்தில் முகிலன் இருப்பான் என்று எதிர்பார்த்தாள். முகிலன் இல்லாதது அவளுக்கு ஏமாற்றமாக இருந்தது. நேற்று கிளப்பிற்கு கிளம்பும் போது பல கனவுகளோடு கிளம்பினாள். முகிலனை போட்டோவில் பார்த்ததை விட நேற்று அவன் நேரில் வந்து நின்ற பொழுது அவனுடைய அழகில் மயங்கித்தான் போனாள். ஆனால் முகிலனை போல் ஒருவனும் அவள் மனதை கொள்ளை கொள்ளவில்லை. அவனுடைய அழகிய முகமும் 6 அடி உயரமும் கட்டுமஸ்தான உடல்வாகும் அவளை என்னமோ செய்தது. ஒரு முறையாவது அவனை அடைந்துவிட வேண்டும் என்று ஏக்கத்தோடு தன்னுடைய அன்றாட வேலைகளை பார்க்க துவங்கினாள். முகிலன் கம்பெனியில் வேலையை முடித்துவிட்டு அபர்ணாவை டாக்டரிடம் அழைத்துச் செல்வதற்காக கிளம்பினான். அவளை அழைத்துக் கொண்டு காரில் சென்று கொண்டிருக்கையில் நந்தினி அவனை தொடர்பு கொண்டாள். மொபைலில் அவள் பெயரை பார்த்தவுடனேயே அபர்ணா எதற்கு அவளிடம் பேசலாமா வேண்டாமா என்று யோசித்தான். இவன் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அபர்ணா போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, போன் எடு முகி என்று கூற அவன் தயங்குவதை பார்த்ததும் அபர்ணாவுக்கு யார் அவனை தொடர்பு கொண்டது என்று புரிந்தது. எடுமுகி பரவாயில்ல என்று அவள் கூறியதும் முகிலன் போனை ஸ்பீக்கரில் போட்டான். ஹலோ முகிலன், சாரி நேத்து உங்ககிட்ட சரியா பேச முடியல. அதனால காலையில எழுந்ததுல இருந்து உங்க ஞாபகமாவே இருக்கு. அதான் உங்களுக்கு கால் பண்ண. இன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு உங்களால வர முடியுமா? நம்ம இன்னைக்கு மீட்டிங்க கண்டினியூ பண்ணுவோம் என்று அவள் கொஞ்சி பேசுவதை கேட்டு அபர்ணா திரும்பி முகிலனை முறைத்தாள். சாரி நந்தினி, இப்ப பர்சனல் விஷயமா வெளியில போயிட்டு இருக்கேன். வரத்துக்கு எப்படி 8 o'clock மேல ஆயிடும் நினைக்கிறேன் என்று அவன் சொல்லி முடிப்பதற்குள் எனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல முகிலன், 8 o'clock ஆனாலும் எனக்கு ஓகே தான். நான் கிளப்ல தான் இருப்பேன். நீங்க எனக்கு கிளம்பும் போது கால் பண்ணுங்க, ஓகேவா என்று இவன் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் தொடர்பை துண்டித்தாள். முகிலன் திரும்பி அபர்ணாவை பார்த்தான். அவள் அப்பொழுதும் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள். அப்போ நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்காது, பயப்படாத என்று அவன் சொன்னதும், இதே உன் இடத்துல நான் இருந்தா நீ என்ன அனுப்புவியா? மாட்டல்ல. பிசினஸ் மீட்டிங் தானே, அதுக்கு எதுக்கு இந்த கொஞ்சரா? அவ பேசுறதுல இருந்து தெரியுது இப்ப அவ ஒருத்தரையும் விடுறது இல்லைன்னு. நீ குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல ஏதாவது கலந்துட்டானா என்ன பண்ணுவ என்று கோபமாக கேட்க முகிலன் அவளை ஆச்சரியமாக பார்த்தான். அப்பு, நிஜமாவே உனக்கும் அதுதான் தோணுதா என்று கேட்க அபர்ணா என்ன தோணுதா என்று அவனை முறைத்தபடி கேட்டாள். இல்ல, ஒருத்தரையும் விடுறதில்லைன்னு சொன்னியே, நேத்து எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. கன்ஃபார்மா தெரியாம ஒருத்தரை பத்தி தப்பா நினைக்க கூடாதுன்னு தான் நேத்தி உன்கிட்ட எதுவும் சொல்லல. அதுலயும் அவ ஒரு பொண்ணு என்று அவன் கூற அபர்ணா, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இஸ்ரோல இருந்து சயின்டிஸ்டியா கூட்டிட்டு வர முடியும்? ஒரு பொம்பளை ஆம்பளை கிட்ட வழிஞ்சானா அதுக்கு ஒரே அர்த்தம் தான். இதே டீனேஜ் பொண்ணா இருந்தா அந்த பொண்ணு அந்த பையனை லவ் பண்றான்னு அர்த்தம். இவ ஒன்னும் டீனேஜ் பொண்ணும் கிடையாது, 33 வயசு ஆகுது. இந்த வயசுல லவ் பண்றவங்க யாரும் இப்படி வழிஞ்சுகிட்டு இருக்க மாட்டாங்க, அதுவும் முன்ன பின்ன தெரியாத ஆம்பளை கிட்ட என்று அவள் பேசிக்கொண்டே போக முகிலனுக்கு ஒரு பக்கம் அவள் சொல்வதெல்லாம் உண்மையாக இருந்தாலும் அவள் பேசும் பொழுது அவள் முகபாவனையை பார்ப்பதற்கு சிரிப்பாக வந்தது. அப்பு, இன்னைக்குதான் நீ சராசரி பொண்ணு மாதிரி பேசுற என்றான். அப்பொழுதுதான் அவளுக்கு தான் அளவுக்கு மீறி பேசிவிட்டோமோ என்று தோன்றியது. அதன் பிறகு எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். அவளை பரிசோதித்த டாக்டர் புதிய தழும்புகளை சீக்கிரமே போக்கிவிடலாம் என்றும் பழைய தழும்புகளுக்கு காலம் எடுக்கும் என்றும் முற்றிலும் தழும்புகளை நீக்க முடியாவிட்டாலும் 70 to 80% சரி செய்யலாம் என்று கூறினார். அபர்ணா வீட்டுக்கு வரும் வழியில், முகி கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுமா, தேவையில்லாத செலவு, லட்சக்கணக்கில் செலவாகுன்றாரே என்று சொல்ல முகிலன், அத பத்தி உனக்கு என்ன, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ அவ்வளவுதான் என்றான். அவர்கள் வீடு வந்து சேரும் பொழுது மணி 8 தாண்டி இருந்தது. நந்தினி போன் செய்ததையே முகிலன் மறந்திருந்தான். 9 மணிக்கு நந்தினி மறுபடியும் கால் செய்தாள். முகிலன் தன் மொபைலை ஹாலில் வைத்துவிட்டு குளிப்பதற்காக தன் அறைக்கு சென்றான். அபர்ணா குளித்துவிட்டு வெளியே வந்த பொழுது முகிலனின் மொபைல் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருப்பதை பார்த்தாள். நந்தினியின் பெயரை பார்த்தவுடனேயே அவள் வயிற்றில் புளியை கரைத்தது. அவள் மொபைலை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்த முகிலன் நந்தினிதான் தொடர்ந்து கால் செய்கிறாள் என்று புரிந்து கொண்டு அபர்ணாவை சமாதானப்படுத்துவதற்காக அவளை பின்பக்கமாக வந்து அணைத்தான். அப்பு, இன்னைக்கு நந்தினி பத்தி பேசினது போதும், இதுக்கு மேல அவ டாபிக்கே நமக்கு வேணாம், ஓகேவா? நான் இப்ப அவளை பார்க்க போறதாவும் இல்ல என்று கூறிவிட்டு அவள் கையில் இருந்த மொபைலை வாங்கி அதை சைலண்டில் போட்டுவிட்டு டீப்பாயின் மேல் வைத்தான். என்ன பூ, எதுவும் பேச மாட்டேங்கிற என்று அவன் கேட்க அவள் பதில் கூறாமல் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டிருந்தாள். நீ இப்ப பேசலனா நான் அப்புறம் நந்தினியை பார்க்க போறேன் என்று அவள் இடுப்பில் இருந்த கையை எடுக்க அபர்ணா சட்டென்று கையை பிடித்துக் கொண்டாள். இல்ல வேண்டாம் என்று அவசரமாக அடிக்குரலில் கூறினாள். அப்படி வா வழிக்கு. ஆமா, நான் நந்தினியை பாக்குறது பிரச்சனையா இல்ல நைட்ல போய் பாக்குறது பிரச்சனையா
என்று அவன் கேட்க, அப்பர்ணா நைட்ல போய் பாக்குறது, அதுவும் கிளப்ல என்று மெதுவாக கூறினாள். அப்ப சரி, இனிமேல் அவளை ஒண்ணு நம்ம ஆபீஸ்க்கு வர சொல்றேன், இல்லனா அவ ஆபீஸ்க்கு நான் போறேன், ஓகேவா? நான் இன்னும் ஒரு தடவை தான் அவளை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுவும் எதுக்குன்னா, நானாதான் இந்த பிசினஸ் ப்ரொபோசல ஆரம்பிச்சேன். இப்போதைக்கு அது முடியாதுன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணணும். அப்படியே நிரஞ்சனை பத்தி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு பாக்க போறேன், அவ்வளவுதான் என்று கூறிவிட்டு சோஃபாவில் வந்து அமர்ந்தான். அப்பொழுதுதான் அப்பர்ணாவின் மனம் நிம்மதியடைந்தது. இந்நேரம் கிளப்புக்கு போயிருந்தா நந்தினி கூட ஜாலியா இருந்திருக்கலாம். இங்க என்னடானா நம்மள கண்டுக்கிறதுக்கே ஆள் இல்ல. என்ன பண்றது, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் என்று கூற, அப்பர்ணா வேகமாக ஓடி வந்து அவன் தலையில் கொட்டினாள். ஐயோ அம்மா என்று தலையை பிடித்துக் கொண்டு முகிலன் கத்தினான். அப்பர்ணா உறங்கச் சென்ற பிறகுதான் முகிலன் மொபைலை எடுத்து பார்த்தான். நந்தினியிடமிருந்து ஏகப்பட்ட மிஸ்டு கால்கள் வந்திருந்தது. முகிலன் பெருமூச்சு விட்டபடியே, அப்பர்ணா கூறுவது போல் இனி பகல் நேரத்தில் மட்டுமே நந்தினியை சந்திக்க வேண்டும், அதுவும் ஆபீஸில். அதிகபட்சம் 1 அல்லது 2 முறைக்கு மேல் அவளை சந்திக்க கூடாது என்று முடிவெடுத்தான். அதனால் அடுத்த நாள் காலை ஆபீஸிற்கு வந்தவுடன் முகிலனே நந்தினியை தொடர்பு கொண்டான். சாரி நந்தினி, நேற்று ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, அவாய்ட் பண்ண முடியல. வீட்டுக்கு வர்றதுக்கே மிட் நைட் ஆயிடுச்சு. நீங்க இப்ப ஃப்ரீனா இப்பவே உங்களை உங்க ஆபீஸ்ல வந்து பாக்குறேன் என்று கூற, நந்தினி உடனே, நீங்க ஈவினிங் கிளப்புக்கு வந்தீங்கன்னா ஃப்ரீயா பேசலாம் முகிலன், எனக்கு இன்னும் 1 மணி நேரத்துல மீட்டிங் இருக்கு என்றாள். எனக்கு ஒரு ½ hour கொடுத்தீங்கன்னா போதும் நந்தினி, அதுக்குள்ள நம்ம மீட்டிங் முடிச்சிடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இன்னும் ஒரு ½ hourல வந்துடுறேன் என்று கூற, நந்தினியும் வேறு வழி இல்லாமல் ஒப்புக்கொண்டாள். அவன் கூறியது போல் அரை மணி நேரத்தில் நந்தினியின் ஆபீஸிற்கு வந்தான். ஹோட்டலின் மாடியிலேயே அவளுடைய அலுவலகத்தை அமைத்திருந்தாள். முகிலன் வந்திருப்பதாக ரிசப்ஷனில் இருந்து கால் வந்ததும் அவளை தன்னுடைய அறைக்கு அனுப்புமாறு கூறினாள். அதற்குள் முகிலன் ஹோட்டலில் எத்தனை அறை இருக்கிறது, டைனிங் ஏரியா எங்கிருக்கிறது போன்ற எல்லா விவரத்தையும் விசாரித்துக் கொண்டிருந்தான். ரிசப்ஷனில் அவனை மேல்தளத்திற்கு செல்லுமாறு கூறியவுடன் முகிலனுக்கு தயக்கமாக இருந்தது. கீழ்த்தளத்திலேயே அவளுடைய ஆபீஸ் இருக்கும் என்று எதிர்பார்த்தான். ஆனால் அந்த ஹோட்டலின் மேல்தளத்தில் அவளுக்கென்று ஒரு தனி அறை இருக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. இதற்கு கிளப்பிலேயே சந்தித்திருக்கலாம் என்று யோசித்தவாறே தயக்கத்தோடு முகிலன் அவள் அறைக்கு செல்வதற்காக லிப்டுக்குள் ஏறினான். மேல்தளத்தில் 2 அறைகள் தான் இருந்தது. ஒன்று மீட்டிங்கிற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கண்ணாடி அறை, அதன் பக்கத்திலேயே அவளுடைய அறை இருந்தது. முகிலன் கதவை தட்டியதும் நந்தினி உள்ளவாங்க என்று குரல் கொடுத்தாள். நந்தினிக்கு அதுவரை அவன் மேலிருந்த வருத்தம் எல்லாம் அவனை பார்த்த அடுத்த வினாடியே மறந்து போனது. கதவை திறந்ததும் முகிலன் அந்த அறையை பார்த்து வியந்து போனான். அந்த அறையையே ஸ்டூடியோ அபார்ட்மெண்ட் போல் அமைத்திருந்தாள். அங்கேயே தங்கிக் கொள்வதற்கு வசதியாக ஒரு மூலையில் பெட்டும் சமைத்து சாப்பிடுவதற்கு சிறிய கிச்சனையும் அமைத்திருந்தாள். அதை பார்த்த முகிலனுக்கு வியப்பாக இருந்தது. ஆபீஸையே வீடு போல் மாற்றி அமைத்திருக்கிறாள் என்று அவளை வியந்து போய் பார்த்தான். வாங்க முகிலன், உட்காருங்க என்று சோஃபாவை காட்டினாள். அவன் அந்த அறையை சுற்றி பார்த்து கொண்டிருப்பதை பார்த்த நந்தினி, என்ன முகிலன், வீடு மாதிரி இருக்குன்னு பாக்குறீங்களா? அப்பா இருந்த வரைக்கும் எல்லாத்தையும் அவர் பாத்துக்கிட்டாரு. அவருக்கு அப்புறம் எல்லா பிரான்ச்சையும் என்னால் தனியா ஹேண்டில் பண்ண முடியல. அதனால சென்னையில இருக்கிற பிரான்ச் வரைக்கும் இங்கதான் மீட்டிங் நடக்கும். இங்க இல்ல, பக்கத்து ரூம்ல. இது என்னோட பர்சனல் ஸ்பேஸ். இதுக்குள்ள என்னோட பெர்மிஷன் இல்லாம யாரும் வரமாட்டாங்க. சில நேரத்துல மீட்டிங் முடிச்சிட்டு கிளம்புறதுக்கு லேட் ஆயிடும். அப்ப இங்க தங்கிப்பேன். சரி, என்ன சாப்பிடுறீங்க? வெளியில இருந்தா உங்களுக்கு வேற ஏதாவது அரேஞ்ச் பண்ணிருப்பேன். இங்க காஃபி டீ மட்டும்தான் என்று சிரித்துக் கொண்டே கூறினாள். உடனே முகிலன், வெளியில இருந்தாலும் இதே காஃபி டீ தான் சாப்பிட போறேன், ஆனா இப்ப எதுவும் வேணாம் தேங்க்ஸ் என்று கூறி தவிர்த்தான். அப்பர்ணா கூறியது போல் ஒருவேளை ஏதாவது கலந்து கொடுத்தால் என்ன செய்வது? இந்த அறை அவளுடைய பர்சனல் ஸ்பேஸாம், யாரும் வர முடியாது என்கிறாள். ஆனால் நம்மை மட்டும் இங்கே அழைத்திருக்கிறாள். ஏதாவது கலந்து கொடுத்து அதை தெரியாமல் சாப்பிட்டு மயக்கமானால் பின் நம்மை அவள் வழிக்கு கொண்டுவதற்கு நம் மீது ஏதாவது பழி போட்டால் என்ன செய்வது? இவளிடம் ஜாக்கிரதையாக தான் இருக்க வேண்டும் என்று அந்த அறையின் ஓரமாக இருந்த படுக்கையை பார்த்தபடி யோசித்தான். அவன் பிசினஸ் ப்ரொபோசலை பற்றி பேச ஆரம்பிப்பதற்கு முன்பே நந்தினியே பேசினாள். முகிலன், அன்னைக்கு அடுத்த ப்ராஜெக்டுக்கு எவ்வளவு ஆகுன்றத சொன்ன, உங்க சைட்ல இருந்து 50% ஷேர் எக்ஸ்பெக்ட் பண்றேன் என்றாள். அதற்கு முகிலன் சற்று யோசித்து விட்டு, அதனாலதான் எனக்கு உங்களை முக்கியமா பாக்கணும்னு நினைச்சது. நீங்க எனக்கு ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் சொல்லும் போதே உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எவ்வளவு இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. நான் கம்பெனியை இப்பதான் டேக் ஓவர் பண்ணிருக்கேன். இந்த டைம்ல இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ரிஸ்க்னு தோணுது. அதனால நீங்க தப்பா நினைக்கலன்னா இந்த ப்ராஜெக்ட் ஒரு 2 years ஹோல்ட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்க நிறைய இடத்துல இப்ப பிரான்சஸ் ஆரம்பிக்க போறதா கேள்விப்பட்டேன். அதான் உங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன் என்று தயக்கத்தோடு முகிலன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே நந்தினி எழுந்து நடந்தபடியே அவன் பேசுவதை கேட்டுக் கொண்டிருந்தாள். அவள் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருப்பதை பார்ப்பதற்கே முகிலனுக்கு பயமாக இருந்தது. அடுத்து இவள் என்ன செய்வாளோ என்று பயத்துடனே அமர்ந்திருந்தான். இட்ஸ் ஓகே முகிலன், ஆக்சுவலா
உங்க பார்ட்னர்ஷிப்க்கு நான் ஒத்துக்கிட்டது காரணமே உங்களுக்காக தான். இந்த டைம் இல்லைன்னா என்ன, நெக்ஸ்ட் டைம் பண்ண போறோம். ஆனா எனக்கு வேண்டியது நம்மளோட ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகணும், அவ்வளவுதான் என்றாள். அதற்கு மேல் அவளிடம் என்ன பேசுவதென்று தெரியாமல் முகிலன் நிரஞ்சனை பற்றி பேச ஆரம்பித்தான். இப்ப நிரஞ்சன் எங்க இருக்காரு? அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, அவர் நம்பர் கிடைக்குமா என்று கேட்டவுடன் நந்தினி, அவர் எங்க இருக்காரோ யாருக்கு தெரியும், இவ்வளவு வசதி இருக்கு, அதை ஒழுங்கா காப்பாத்திக்க தெரியல, ட்ரக்ஸ் பொண்ணுங்கன்னு ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு இருக்காரு. நான் இங்க தனியா கஷ்டப்பட்டு பிசினஸ பாத்துக்கிட்டு இருக்கேன். என் கஷ்டம் அவருக்கு தெரியுதா? தினமும் பணத்தை வாங்கிட்டு போய் பொண்ணுங்க ட்ரக்ஸ் சுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுங்களை ஒழுங்காவது நடத்துறாரா? எல்லா பொண்ணுங்களும் பொறுத்து போவாங்களா சொல்லுங்க? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. இவரால என் மானமே போகுது. அதனால கொஞ்ச நாளா அவருக்கு பணம் கொடுக்காம வச்சிருக்கேன். அதனால போராடெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. டைவர்ஸ் பண்ணிடலாம்னு பார்த்தா டைவர்ஸ் பண்ணா கொன்னுடுவேன்னு மிரட்டுறாரு. அதுவும் இல்லாம எனக்குன்னு யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு போறவங்க வரவங்க எல்லாம் என்கிட்ட தப்பா நடந்துக்க பாப்பாங்க. அதுலயும் கோடிக்கணக்குல சொத்து பிசினஸ் எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி ஏமாத்தலாம் தான் சுத்துவாங்க. அதனாலதான் அவரை பேருக்குன்னு வச்சிருக்கேன் என்று கண் கலங்கினாள். முகிலன் அவள் நடிப்பை பார்த்து அசந்து போனான். நேற்று இரவு பேசியவளுக்கும் இப்பொழுது கண்கலங்கி பேசுபவளுக்கும் எவ்வளவு வித்தியாசம். என்னமாக நடிக்கிறாள் என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டு வேறு வழி இல்லாமல் அவளை சமாதானப்படுத்துவது போல் நடித்தான். ஒன்னும் கவலைப்படாதீங்க நந்தினி, எல்லா ப்ராப்ளமும் சீக்கிரமே சால்வ் ஆயிடும். உங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி ஒருத்தரை பார்த்து சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே ரிசப்ஷனில் இருந்து மறுபடியும் நந்தினிக்கு அழைப்பு வந்தது. போனை எடுத்து பேசியவள் பயத்தில் அப்படியே நின்றாள். சரி, நான் பாத்துக்கிறேன் என்று கூறிவிட்டு போனை வைத்தவள், முகிலன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னை வீட்டுல டிராப் பண்றீங்களா? நிரஞ்சன் ரிசப்ஷன்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காராம் என்று நடுங்கியபடியே கூறினாள். முகிலனுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்தான். உண்மையில் இவள் நிரஞ்சனை பார்த்து பயப்படுகிறாளா, இல்லை நம்மை அவள் வழிக்கு கொண்டு வருவதற்காக நடிக்கிறாளா என்று புரியாமல் யோசித்துக் கொண்டிருந்தான். முகிலன், பிளீஸ் முகிலன், என் வீட்டுல டிராப் பண்ணிடுங்க. அவர் மேல வந்தார்னா அப்புறம் என்ன பண்ணுவார்னே தெரியாது என்று கண்கலங்க கூறினாள். அவள் சொல்வது போல் நிரஞ்சன் இங்கு வந்து பிரச்சனை செய்தால் எங்கு அது தன் தலையில் விழுந்து விடுமோ என்று வேறு வழி இல்லாமல் முகிலன் அவளை அழைத்துக் கொண்டு கீழ்த்தளத்திற்கு வந்தான். அவன் வாசலை நோக்கி நடக்கையில் நந்தினி அவன் கையை பிடித்திழுத்து பின்பக்க வாசலை நோக்கி வேகமாக நடந்தாள். முகிலனுக்கு உண்மையிலேயே நிரஞ்சன் வந்திருக்கிறானா என்று சந்தேகமாக இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அவளுடன் சென்றான். அவன் கார் எது என்று கேட்டுக்கொண்டு அவசரமாக அதில் ஏறிக்கொண்டாள். முகிலனுக்கு நன்றாக மாட்டிக்கொண்டோமோ, இவளை எப்படி கழட்டி விடுவது? உண்மையில் நிரஞ்சன் வந்திருக்கிறானா என்று யோசித்தபடியே சுற்றி முற்றி பார்த்தான். அப்பொழுதுதான் நிரஞ்சன் நந்தினியின் கார் அருகில் நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும் இவள் சொல்வது உண்மையாக இருக்கலாமோ, உண்மையில் அவனை பார்த்து இவள் பயப்படுகிறாளோ என்று யோசித்தபடியே அவளை அவள் வீட்டிற்கு அழைத்து வந்தான். காரை நிறுத்திவிட்டு திரும்பி பார்த்த பொழுது நந்தினி கண்களை மூடியபடி அமர்ந்திருந்தாள். முகிலன், நந்தினி வீடு வந்துருச்சு என்று எழுப்ப அவளிடமிருந்து எந்த அசைவும் இல்லாமல் அப்படியே அமர்ந்திருந்தாள். முகிலனுக்கு அவளை தொடுவதற்கே தயக்கமாக இருந்தது. வேறு வழி இல்லாமல் அவள் தோளை தொட்டு எழுப்பினான். அவள் அப்பொழுதும் அசையாமல் இருந்தாள். ஒருவேளை பயத்தில் மயங்கிவிட்டாளோ என்று அவள் கன்னத்தை தட்டி பார்த்தான். உடனே அவசரமாக காரிலிருந்து இறங்கி கேட்டில் நின்று கொண்டிருந்த செக்யூரிட்டியிடம் கேட்டை திறக்கச் சொன்னான். அவன் காரில் நந்தினி அமர்ந்திருப்பதை பார்த்ததும் செக்யூரிட்டி வேகமாக கதவை திறந்தான். வீட்டிற்குள் காரை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு அவளை காரிலிருந்து தூக்கி கொண்டு வீட்டிற்குள் சென்றான். வீட்டில் வேலை செய்யும் 2 பெண்கள் மட்டுமே இருந்தார்கள். இவன் நந்தினியை தூக்கி வருவதை பார்த்ததும் பதறியபடியே அவன் அருகே வந்து, மேடம் என்னாச்சு சார் என்று கேட்க முகிலன் அவளை சோஃபாவில் படுக்க வைத்து விட்டு அவர்கள் பக்கம் திரும்பி, டாக்டருக்கு கால் பண்ணி உடனே வர சொல்லுங்க, தண்ணி எடுத்துருவாங்க என்று கூற இருவரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக ஓடினார்கள். அவள் முகத்தில் தண்ணீரை தெளித்ததும் அவள் மெதுவாக கண்களை திறந்தாள். டாக்டரை வர சொல்லிருக்க நந்தினி என்று முகிலன் கூறியதும், வேண்டாம் முகிலன், டென்ஷன் ஜாஸ்தியானா இப்படிதான் மயக்கம் வரும், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும், நீங்க கிளம்புங்க, நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் என்று சொல்லிக்கொண்டே தன் அறைக்கு செல்வதற்காக எழுந்தபோது மயக்கத்தில் தள்ளாடியபடியே அவன் மேல் சாய்ந்தாள். முகிலன், நந்தினி உங்களுக்கு சுத்தமா முடியல, இப்ப எதுக்கு எழுந்தீங்க என்று கேட்க அவள் மெதுவாக என் ரூமுக்கு போகணும் என்று மாடியில் உள்ள தன் அறையை காட்டினாள். என்னை ரூம்ல விட்டுறீங்களா என்று நந்தினி கேட்க முகிலனுக்கு அப்பொழுதும் அவள் மேல் இருந்த சந்தேகம் குறையவில்லை. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அவள் தோளை பிடித்து மாடிக்கு அழைத்துச் சென்றான். படியேறும் போது நந்தினியின் காலிடற முகிலனின் இடுப்பை வளைத்து பிடித்துக் கொண்டாள். முகிலன் அவள் படுக்கையில் அவளை அமர வைத்து விட்டு நிமிர்ந்த பொழுது நந்தினி அவனை நிமிர விடாமல் அவன் தோளை கட்டிக்கொண்டு அழ ஆரம்பித்து விட்டாள். ரொம்ப தேங்க்ஸ் முகிலன், நீங்க இல்லனா இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியல என்று அழ முகிலன் தன் பதற்றத்தை அவளிடம் காட்டிக்கொள்ளாமல் தன் தோள்களில் இருந்து அவள் கைகளை மெதுவாக விடுவித்து உடனே தள்ளி நின்றான்.
எதை தவிர்க்க வேண்டும் என்று நினைத்தோமோ அதிலேயே வழியே வந்து மாட்டிக்கொண்டோமே என்று யோசித்தபடியே முகிலன், எனக்கு டைம் ஆயிடுச்சு நந்தினி, வேற ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு அவசரமாக திரும்பி நடந்தான். அவன் மனதிற்குள் ஏனோ குற்ற உணர்ச்சி ஆட்கொண்டது. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா பத்துவின் கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.